நீலகிரி மாவட்டம் மசனகுடி மாவனல்லா பகுதியில் அமைந்துள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. கர்மவீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளான நேற்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நல்லம்மாள் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி துவங்கியது. தலைமை ஆசிரியர் அவர்கள் கல்வி வளர்ச்சியை பற்றியும் காமராசர் ஐயாவின் கல்விக்கான பங்கினையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அவரை தொடர்ந்து ஆசிரியை திருமதி ராஜேஸ்வரி, ஆசிரியை திருமதி காயத்ரி தேவி, ஆசிரியர் திரு ரமேஷ், ஆசிரியர்கள் திருமதி அர்ச்சனா, செல்வி, சங்கீதா, திரு சரவணன் மற்றும் நீலகிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் திரு சாதிக் ஆகியோர் மாணவர்களுக்கு காமராசர் அவர்களின் பள்ளி கல்விக்கான சேவையையும் கல்வி வளர்ச்சிக்கான பங்கினையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் பள்ளியின் சார்பில் மாணவர்களுக்கு காமராசர் அவர்களின் தலைப்பில் ஓவிய போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி ஆகியவை நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மற்றும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2024-25 இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், தன்னார்வலர், சமூக ஆர்வலர் மற்றும் கற்போர் முன்னிலையில் துவங்கப்பட்டது. பெயர் ரஞ்சினி. நான் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலை பள்ளி மாவனலாவில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். முதற்கண் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள பெரியோருக்கும் வணக்கம். நான் இன்று கல்விக்கண் திறந்த காமராசர் அவர்கள் பற்றி பேச வந்துள்ளேன். கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். கவிதை: வெள்ளை கதிருக்குள் கருப்பாய் ஒரு பச்சை தமிழன், நீ கல்வி சாலையில் கற்றது கைமண்ணளவு, ஆனால் கல்வி சாதனையில் கடந்த கடலளவு. விருதுநகரின் இது வெள்ளத்தி மனது, விருதுநகரின் இது வெள்ளத்தி மனது, நீ சம்சார கடலில் மூகாத கட்டை பிரம்மச்சாரி, உன்னிடம் பந்தமும் இல்லை பந்தாவும் இல்லை, நீ ஏழை குழந்தைகளுக்கு கூட்டானவன். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கர்ம வீரரே காமராசரே, கர்ம வீரரே காமராசரே, உன் புகழ் பாட வேண்டும் நானும், உன் புகழ் பாட வேண்டும், உன் புகழ் பாட வேண்டும் நானும், உன் புகழ் பாட வேண்டும். ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்து உலகை அறிய வைத்தார். ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்து உலகை அறிய வைத்தார். மாணவர் மனதை அறிந்தார், மதிய உணவை கொடுத்தார். மாணவர் மனதை அறிந்தார், மதிய உணவை கொடுத்தார். எப்போதும் எளிமையாய் இருந்தார், ஏழைகளை உயர வைத்தார். எப்போதும் எளிமையாய்